காவேரியை பற்றி நம்ம ஏற்கனவே 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம்ல. அதாவது அடுத்தவங்க வாழ்க்கைக்கும் சேர்த்து இவங்களே முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் ஒரு விஷயம் நல்லதுன்னு நினச்சா மற்றவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வெண்ணிலாவை எது கூட்டு வந்த வெண்ணிலாவை கூட்டு வந்து உன் வாழ்க்கையில் நீயே மண்ணலி போட்டுக்க போறியா அப்படின்னு இந்த பக்கம் அவங்க கங்கா கேட்டுட்டு இருக்கும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்ணிலா விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலைன்னா என்ன நானே மன்னிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், வெண்ணிலாவோட விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவரை முடிவெடுக்க சொல்லணும். அந்த பொண்ணே புத்தி பேதடிச்சு போய் உட்காந்துருக்குது. அந்த பிள்ளைய கூட வேற கூட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் நிற்கும் போது அவர் என்ன தான் சூஸ் பண்ணால் தான் நான் அதுக்கப்புறமா அவர் கூட வாழ்வேன், இல்லைன்னா நான் போயிடுவேன், பையை தூக்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கொடைக்கானலுக்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு வேளை அவர் உங்களே சூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே அந்த ஆசிரமத்தை அது பேசாமல் இருந்த பிள்ளையை கூட்டு வந்து அந்த பிள்ளையோட மனநிலை என்ன ஆகும்? ஏற்கனவே புத்தி பேதளிச்சிருக்க பிள்ளை இன்னும் புத்தி பேதளிச்சு போகாதா? இந்த மாதிரி தான் நிவினோட வாழ்க்கைக்கு முடிவு எடுக்கிறது, யமுனாவோட வாழ்க்கைக்கு முடிவு எடுக்கிறது, கங்கா குமரனுக்கு தானே ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல கிறுக்குத்தனங்களுக்கு மேலே கிறுக்குத்தனம் பண்ண ஒரு ஹீரோயினாக காவேரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடுவில்லாம் ரொம்பவே ரசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தவங்கள ஏன் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் லூஸ் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இப்போ இல்லை. நேராக இதில் வேறு அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க தாத்தாட்ட சொல்லி கான்ட்ராக்டை கிழிக்க போகிறேன், உங்கள் கண்ணு முன்னாடி வச்சா கிழிக்க போகிறேன்னு பேசிகிட்டு இருக்க. இவங்க நேராக உள்ளார கூப்பிட்டு இருந்தா உங்கள் கிஃப்ட்டு பார்த்தீங்களா நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் உடனே என்னுடைய வெண்ணிலா ஏன் வரலன்னு கேட்டால் ராகினி வேறு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோங்கிறாங்க. ஏற்கனவே என்ன முந்தானேத்து காலையில் சொன்னாங்க, அதனால தான் 2 நாளாக மூஞ்சி தூக்கிட்டேன்னு சொல்ல தெரில காவேரிக்கு. என்னாச்சு அவளுக்கு ஏதாச்சு அப்படின்னா முன்னாடியே அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த குழப்பங்கள்லாம் வரப்போகுது. இந்த கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?